வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ விஜய் விஷாலோட பல இன்டர்வியூ ஒன்று பார்த்தேங்க. ஸோ அதில் வந்து அந்த ஆங்கர் வந்து உங்கள் பார்வையில் லவ்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து விஷால் வந்து அழகாக ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாரு. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, வாட் இஸ் லவ் டு யூ அப்படின்னு வந்து விஜய் விஷால்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு விஜய் விஷால் வந்து சொல்கிறாரு, வேர் ஐ கோ இஃப் ஐ ஆம் ஃபிட்டிங் வித் தட் பர்சன் ஆர் பர்சனாலிட்டி ஐ ஸ்டார்ட் அ லவ் வித் தம். அவங்க யாராக இருந்தாலும் சரி. ஸோ எனக்குன்னு வந்து ஒரு ஜோன் இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே வந்து நான் எல்லாருமே விட மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்கள வந்து விட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னுடைய சர்க்கிளில் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களையும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். லவ்வை ஷேர் பண்ணுறதுல வந்து எனக்கு எந்த தயக்கமும் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து லவ்னால் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்க யாருக்கு அந்த சர்க்கிள்குள்ளே யார் ஃபிட் ஆகுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து லவ்வை ஷேர் பண்ணுவேன் அப்படி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ பிக் பாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ராணாவுட்ட கூட சொல்லியிருப்பார். ஸோ எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிளில் யாராவது ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்கள வந்து சேர்த்துப்பேன். ஸோ அவங்கள வந்து நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் நான் வந்து அவங்கள்ட்ட போய் நீ இவனை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, உன் சர்க்கிளில் வந்து என்னை விடு அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் விஜய் விஷால். அது வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ அருணுக்கும் அண்டு விஜய் விஷாலுக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா விஜய் விஷால் வந்து வெளியே வந்து கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், பிபி உனக்கு வந்து அந்த அந்த ஸ்டாச்சு மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த உடச்சிட்டு போவாங்களே எல்லாருமே. ஸோ அதை வந்து என்னோடது வந்து உடையாமல் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உனக்கு தான் வச்சுருக்கேன், நீ உடச்சிட்டு போனதையும் நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ அந்த பாண்டிங் வந்து நல்லா இருந்தது. ஸோ மீண்டும் வந்து அருண் அண்டு விஜய் விஷால் அப்புறம் அன்சிதா எல்லாருமே ஒன்றா வந்து ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் மாதிரி ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆசை. ஸோ உங்களுக்கும் விஜய் விஷால் பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you.